சீரியல் நடிகர் ஜெயமணி இறந்து போனதுக்கு பிறகு, அவரு கட்டின தாலிய அவங்க மனைவி என்ன செய்ய போறாங்க? குறிப்பா அவங்களுடைய மகள், அவங்க அம்மாவுக்கு என்ன மாரி சப்போர்ட்டா இருந்திருக்காங்க? இது மாரி பல விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சின்னத்திரை அப்புறம் வெள்ளித்திரையில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் வி.சி. ஜெயமணி. திருமதி செல்வம், மெட்டி ஒலி, கல்யாண பரிசு, இப்ப ரீசென்ட் டைம்ல சிறகடிக்க ஆசை, இது மாரி பல சீரியல்கள்ல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணி மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவரு வி.சி. ஜெயமணி. இவரு டப்பிங் யூனியன்ல ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்காரு. எக்கச்சக்கமான கதைகளுக்கு திரைக்கதை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட வி.சி. ஜெயமணி கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போன விஷயம் சின்னத்திரை அப்புறம் வெள்ளித்திரை ரசிகர் மத்தியில ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. அதுவும் சிறகடிக்க ஆசை சீரியல்ல மலேசியா மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் அப்படியே கனக்கச்சிதமா பக்காவா நடிச்சிருந்தாரு. அவரை தவிர அந்த கேரக்டர்ல வேற யாருமே நடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட கமெண்டாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. இந்த ஒரு வாரம் ஆன நிலையில அவரை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் இதுவரைக்கும் வெளிவராத ஒரு விஷயம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகளுக்கு கடந்த வருஷம் 2025ல தான் ஒரு பிசினஸ்மேனோட திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. சொல்லப்போனா மகள் திருமணமாகி போனதுக்கு பிறகு மனைவியும் இவங்களும் தனியா தான் வச்சிருக்காங்க. இப்ப இவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த வீட்ல மனைவி மட்டும் தனியா இருக்க போறாங்களாம். இந்த மாதிரி சூழ்நிலையில வி.சி. ஜெயமணி இவங்க திருமணத்தப்ப மனைவி கழுத்துல கட்டின அந்த தாலிய இப்ப ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சு அந்த தாலியை அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த தமால் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இந்த தாலி அப்படிங்கிறது உங்க அப்பா எனக்கு கழுத்துல கட்டினது. இந்த தாலி மூலியமா அவர் என் கூட இருந்துதான் இருக்காரு. இந்த தாலியை சும்மா அப்படியே போட்டு வைக்காம ஒரு போட்டோ கிட்ட வைக்காம இதை ஒரு மோதிரமாவோ செயினாவோ உருக்கி அதை என் கையிலேயோ கழுத்துலயோ போட்டுக்கும் போது எப்ப பார்த்தாலும் எனி டைம் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இது மூலயமா இத்தனை வருஷம் என் கழுத்துல இருந்த அந்த தாலியை சும்மா வெறுமனே எடுத்து பீரோல வைக்கிறதுக்காகவோ இல்ல போட்டோ ஃப்ரேம்ல வைக்கிறதுக்காகவோ எனக்கு விருப்பம் இல்லை. அதை செயினாவோ இல்ல மோதிரவோ மாற்றும் போது அதுல உருவத்துல என் கூடயே ஒரு அப்பா இருப்பாரு அப்படிங்கிறதுதான் அவங்க அம்மாவோட விருப்பமா இருந்திருக்கு. அதை கேட்டுட்டு வி.சி. ஜெயமணியோட மகளும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணுங்க, நம்ம எதை செஞ்சாலும் கண்டிப்பா அப்பா அதை சந்தோஷமா தான் ஏத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சப்போர்ட்டா பேசியிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் 9 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப அபிஷியலா வெளியே வந்திருக்குது. கடந்த ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு சென்சார் போர்டு இஷ்யூ, அதே மாதிரி படம் ஆன்லைன்ல திருட்டுத்தனமா லீக் ஆனது, இது மாதிரி பல தடைகளை தாண்டி ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு விமர்சன ரீதியா பல கலவை விமர்சனம் வந்துட்டு இருந்தாலும் வசூல் ரீதியா இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் 90 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்குது. முதல் நாள்ல மட்டுமே இந்த திரைப்படம் 150 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருச்சு. இப்ப இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆகுது. 9 நாட்கள் இந்த திரைப்படம் 265 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த திரைப்படத்துக்கான வசூல் 110 கோடி அப்படிங்கிறதையும் இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.